உங்களை யார் உண்மையா விரும்புறாங்க, உங்களை யார் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? 10 நாள். அதிகம் வேணாங்க. வெறும் 10 நாள். உங்களை யாராவது காயப்படுத்தினா ரியாக்ட் பண்ணுங்க. யாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பொய் சொல்லாதீங்க. உங்களுக்கு சரியில்லைன்னு தோன்றத செய்யாதீங்க. இதெல்லாம் பெரிய தியாகம் கிடையாது, ஆனா கஷ்டம். ஏன்னா நம்ம வளர்ந்த விதம் அப்படி. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசுறது, நமக்கு லாபம் இருக்கிற மாதிரி நடந்துக்கிறது, தப்புன்னே தெரிஞ்சாலும் அமைதியா இருக்கிறது, இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப சர்வ சாதாரணம் ஆயிடுச்சுல்ல. ஒரு 10 நாள் நேர்மையா இருந்து பாருங்களேன். உங்களை யார் உண்மையா மதிக்கிறாங்க, உங்களை யார் யூஸ் பண்ணிக்கிறாங்க, நீங்க எத்தனை நம்பிக்கை துரோகிகளை கடந்து வரணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். நேர்மையா இருந்தா இங்க பல பேருக்கு பிடிக்காது. சிலர் உங்களை விட்டு போயிடுவாங்க, சிலர் உங்க மேல பயங்கரமா கோவப்படுவாங்க. இதுக்கெல்லாம் பயந்துதான் நம்ம மனசாட்சியை சும்மா இருக்க சொல்றோம். ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? நமக்கு கஷ்டம் வர்றப்ப கடவுளே என்னை காப்பாத்துன்னு கையெடுத்து கும்பிட்டு கடவுள் நமக்கு பக்கத்தில் இருக்கிறதா நினைக்கிறோம். அதுவே அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்றப்பவும் ஒரு பாவம் பண்றப்பவும் கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறதையே மறந்துடும். வாழ்க்கையில பெரிய சாதனையெல்லாம் பண்ணவே வேணாங்க. தினமும் நைட்டு தூங்க போகும்போது இன்னைக்கு நான் யாரையும் ஏமாத்தல அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போனா போதும். அதுதான் உண்மையான நிம்மதி, அதுதான் உண்மையான வெற்றி.